இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உங்கள் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உங்கள் பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டை மலை வந்தது, குறையெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டை மலை வந்தது, குறையெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அத்தழைப்பு.
பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்ல ஒரு பாடல், புதிய பாடல் பாடி பாடி என்று சொல்லி அழகாக ஸ்வீட் வாய்ஸ் சிங்கர்ஸ் பாடினார்கள். பாருங்கள், அநேகம் பேருக்கு பாடல்கள் இயற்றப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரமே லட்சக்கணக்கான பாடல்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடியிருக்கின்றார்கள். புதிய பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவருடைய அதிசயங்கள், எவ்வளவோ அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அதிசயங்களே அவர் செய்திருக்கின்றார். அதைத்தான் சொல்கின்றார். அதையே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவரை பாடி அவருடைய அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லுகின்றார். அவரை பாட வேண்டும், அவருடைய அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அதே பாருங்கள், நம்முடைய பாவங்களை நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு வந்து நம்மை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார். அதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார் பவுல். பாருங்கள், அதையே பவுல் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிற்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். பாருங்கள், அதையே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாடுபட்டார். பாருங்கள், நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் பாடுபட்டார் என்று சொல்லி எபிரேயரிலே நாம் வாசிக்கின்றோம். அதையே ஆண்டவருடைய சீடனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி யோவான் மிக அழகாக எழுதியிருக்கின்றார். பாருங்கள், குறைவெல்லாம் நிறைவானது என்று சொல்லி பாடினார்கள். சங்கீதக்காரன் அழகாக 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகின்றார். மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நாம் பணத்தை தேட வேண்டாம், நண்பர்களை தேட வேண்டாம், உறவினர்களை தேட வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் நாம் தேடினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக இருக்கும் என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசுனுடைய தாய் மிக அழகாக சொல்லுகின்றார். மகனே, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லும் பொழுது என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அந்த குறைவையெல்லாம் நிறைவாக்கி நல்ல மதுரமான திராட்சரசத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், மாலையிலே அழுகை என்று சொல்லி நல்லா பாடினார்கள். அதையே சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவும் நீடிய வாழ்வு, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லுகின்றார். சாயங்காலத்திலே அழுகை, விடியற் காலத்திலே களிப்பு என்று சொல்லுகின்றார். மாலையில் அழுகை என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே இரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை ஈரமாக்கினேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், பெரிய ராஜா, ஆனாலும் இரவு முழுவதும் அவர் படுக்கையை நனைக்கிறார் கண்ணீரால் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அதே பாருங்கள், 136ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்ப வருவான் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், விதைக்கும் பொழுது கண்ணீர், அறுக்கும் பொழுது சந்தோஷம் என்று சொல்லி மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். பாருங்கள், கடைசியாக எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நீ அழ வேண்டாம்,
உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். இன்றைய நாளிலே யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ உங்களுக்கு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களோடு சந்திக்கப் போகிறார். பாருங்கள், நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு. அதோடு மட்டுமல்ல, மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷனரிகள் ஸ்வாட்ஸ் ராக்லண்ட் அவளுடைய வாழ்க்கை வரலாறு ஒளி காட்சியாக 20 பேரை கொண்டு குறைந்த செலவிலே உங்களது பகுதியில் வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே களக்காடு என்ற பகுதியில் போட்டோம். இந்த நாளிலும் கூட நீங்கள் விரும்பினால் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தவுடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை செய்ய உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். மீண்டும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.